ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஜோதிடத்தின்படி ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறதாக நம்பப்படுது. ஸோ அதை நம்புறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிலர் நம்பாமலும் இருக்கலாம். அண்ட் இந்த ஜோதிடத்தின்படி 4 ராசிக்காரர்கள் ஒரு வேலைன்னு இல்லை, அப்படியே ஆல்ரவுண்டர் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. வேலையை நல்லா பார்த்துப்பாங்க, வீட்டை நல்லா பார்த்துப்பாங்க, உறவுகளை நல்லா பார்த்துப்பாங்க. ஒரே விஷயத்திலேயே லாங் டேர்மாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால மல்டிபிள் திங்ஸ் அட் அ டைம் அவங்க பண்ணக்கூடியவர்களாக கருதப்படுறாங்க. அதில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். சோ மிதுன ராசிக்காரர்கள் நான் ஆப்வியஸ்லி ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொலாங் பண்ணி இழுத்து அதையே போட்டு செஞ்சு போர் அடிச்சு அப்படி இருக்கிறது அவங்களுடைய ராசிக்கே பிடிக்காத ஒரு விஷயமாக கருதப்படுது. அதனால இதுல ஒரு விஷயம் செய்வாங்க, அதுல ஒரு விஷயம் செய்வாங்க, அதுக்காக அறகுறையா செஞ்சு வைக்க மாட்டாங்க. எல்லாத்துலயுமே ஆல்ரவுண்டர் அப்படின்றது என்ன, எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான். ஸோ வீட்டு நிதி வசதிகளா, நிதி தேவைகளா, இல்ல வேலை தேவையா, இல்ல ஃபேமிலியில இருக்கக்கூடிய உறவுகளா, இந்த மாதிரியான பல விஷயங்களை அட் அ டைம் அவங்க ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவங்களுக்கு ஆர்வமுள்ள ஒரு மனம் இருக்கிறதுனால பன்முகத்தன்மையை அந்த மனம் விரும்புதான். அதனால இவங்க பல விஷயங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு கருதப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க, அழுத்தமான சூழல்ல அமைதியாக இருக்கக்கூடியவங்க. எந்த பிரச்சனையும் இவங்க தேடியே போக மாட்டாங்களாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அமைதியா திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க. இதெல்லாமே தான் இவங்களை ஒரு ஆல்ரவுண்டராக வைத்திருக்குது. நம்பர் 2, கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுமே எல்லா விஷயத்திலையுமே ஆர்வத்தோட எல்லாத்திலையுமே இன்வால்வ் ஆகி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலயுமே முன்னிருந்து செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவங்களுமே ஒரு அமைதியான ஒரு சூழல்ல எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக கருதப்படுது. 3வது மகர ராசிக்காரர்கள். இவங்களை பொறுத்தவரையில இவங்களுடைய நேரம், சக்தி, புத்திசாலித்தனம் இது எல்லாத்தையுமே கரெக்டா நிர்வகிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரையில இவங்களுடைய ஒழுக்கத்துக்கும் கவனத்திற்கும் பெயர் போனவங்க. எந்த ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணி இறங்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க மேலோட்டமா செய்யறது கிடையாது. ரொம்ப துல்லியமா திட்டவட்டமா செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய குடும்பம் அண்ட் ஒர்க்கு அண்ட் இன்னும் நிறைய பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்டா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவங்க இன்வால்வ் ஆகி ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியா விளங்குறாங்க. இவங்க ரொம்ப அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர்கள். அண்ட் இவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது இவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே ஷோ ஆகும். முக்கியமாக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ராசி கிட்ட இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைமைத்துவம் அப்படின்றது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பேசிக்காவே மகர ராசிக்காரர்கள் கிட்ட இருக்கிறதாக நம்பப்படுது. 4வது துலாம் ராசிக்காரர்கள். இவங்களுமே பல பொறுப்புகளை கையில் எடுத்து அதை சரியான முறையில் ஆளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவங்களுடைய ராஜதந்திரம் அப்படின்றது பல விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணவும், மக்களை பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இவங்க ஹேண்டில் பண்ணவும் உதவி பண்ணுது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்லிணத்துக்காக பாடுபடக்கூடியவங்க, ஒரு விஷயத்தை சீரா பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, தங்களை சார்ந்த ஒரு பர்சனுக்கு அப்படின்னா பதறி போய் அது எதனாலும் இறங்கி செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரர்களும் பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பத்தி சரியா சொல்லியிருக்காங்களா, இல்லை உங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.